ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஜுகி ஸ்டைலில் ஒரு வழக்கமான ரெசிபி தான். பட் நம்ம ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். ஒரு கல்யாணமோ ஒரு ஃபெஸ்டிவலில் ஏதோ ஒரு நம்ம போகிறோனாலே ஒரு மேண்டட்டரியான டிஷ்னாலே ஒரு ரசத்தை நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம வெயிட்டாக சாப்பிட்றோம், இல்லை ரொம்ப டைஜஸ்ட்காக ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா ரசத்தை வந்து வச்சிடலாம் உடனே. ஸோ வந்து குழந்தைங்களுக்கும் நிறையவே ரசம் கொடுப்பாங்க. இந்த ரசத்தை வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா மணக்க நம்ம செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே வந்து இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான ரசத்தை நம்ம எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த லைக் பட்டனையும் அழுத்திட்டு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு மெயினானது வந்து புளி. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறீங்களோ அதே பாத்திரத்துலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 15-30 நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து ஊற வச்சா நம்ம புளி நல்லா வந்து கரைஞ்சிரும். அப்படி டைம் இல்லை அப்படின்னா சுடு தண்ணி, இந்த நார்மல் வாட்டருக்கு போகலாம், சுடு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்து நம்மளோட புளி நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் சீக்கிரம் கரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான மசாலா ரெடி பண்ணுறோம். ஒரு மிக்சி ஜாரில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 2 காஞ்ச மிளகா, 4-5 பல்லு பூண்டு, 6-7 இலை இருக்கிற மாதிரி வந்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து சென்னாதால், 1 ஸ்பூன் வந்து மல்லி விதை. இதெல்லாமே வந்து டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நார்மல் சைஸ் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த குவான்டிட்டி எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறப்போ நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ரசத்துக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் எல்லாமே வந்து போடுங்க, எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ரசப்பொடின்னு வந்து கடையில் வைப்பாங்க. நம்ம வந்து ரசப்பொடி எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட வீட்லேயே இருக்கிறத வச்சு சூப்பரான ஒரு ரசம் வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது நல்லா வந்து ஒரு கோர்ஸான ஒரு பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், சும்மா ஒரு அடி 2 அடி அப்படின்ற மாதிரி அடித்து நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து ஒன்றும் பாத்தியமாக இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம், அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்மளுக்கு ரசத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லாவே வந்து புளி வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து அந்த புளியோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து தண்ணியில் படுற மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற அந்த வேஸ்டேஜ்லாம் நம்ம வந்து கரைச்சிட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா வந்து அந்த புளியில் இருக்க சக்கை மட்டும் எடுக்கிற மாதிரி அந்தளவுக்கு நல்லா கரைச்சிட்டு இந்த சக்கையை மட்டும் நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த புளி தண்ணி கூட ஒரு 3 நல்ல பழுத்து இருக்கிற தக்காளி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை வந்து 2ஆக ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். சும்மா ரஃபாக சாப் பண்ணிக்கிட்டால் போதும், ரொம்ப வந்து பொடிசாக கட் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம எப்படி இருந்தாலும் அதையும் நம்ம வந்து கையாலேயே வந்து பிழிஞ்சு கரைக்க போகிறோம். இது கூடயும் வந்து கொஞ்சமாக வாசனைக்கு வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து நல்லா அந்த தக்காளியை வந்து கையாலே கரைச்சி எடுத்துக்கலாம். சாஃப்டாக நம்மளுக்கு வந்து தக்காளி நல்லா பழுத்த தக்காளி யூஸ் பண்ணுறப்ப கையால் நல்லா நசுக்கலாம், நம்ம ஈஸியாக இருக்கும். இந்த ரசத்துக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ அதோட ஃப்ளேவர்லாம் அந்த தண்ணியில் நல்லாவே இறங்கியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறம்
நம்மக்கிட்ட கொஞ்சமாக இருக்கிற கொத்தமல்லியை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நல்லா வந்து ஒரு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ ரசம் வந்து அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் கரைச்சக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நான் விட்டுக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் இப்போ விட்டுக்கிறேன். இப்போ இந்த ரசத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் ஒரு கடாயில் போட்டு ஒரு செகண்டுக்கு வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரொம்ப போட்டு வறுத்துறாதீங்க, அப்போ நல்லா இருக்காது, கசப்பாயிடும் ரசம். சும்மா ஒரு செகண்ட் வந்து கடாயில் வச்சு காட்டிட்டு நம்ம அப்புறம் எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ரசத்தை ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மசாலாவை அதில் போட்டுட்டு அதை வந்து ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ரவுண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நான் போட்டேன். பட் நான் வீடியோவில் வந்து காட்டல, அது எடுக்கலைன்னா. ஸோ இந்த ஸ்டேஜில் அதை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போடுங்க, பெருங்காயத்தூள் ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட்டே மாறிடும். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்பூன் கரண்டி எந்த இது வச்சு கலரக்கூடாது. நம்ம வந்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரசத்தை வந்து நம்ம குக் பண்ணுறப்போ நம்ம நல்லா அது பாயில் ஆகும். பொறுமையாக பாயில் ஆகிறப்போ அதில் இருக்க மசாலா எல்லாமே, அந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10-15 நிமிஷம் அப்படி ஆகும். அது பொறுமையாக வந்து கொதிச்சு இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க விடவே கூடாது ரசத்தை. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு பண்ணுவோம். அதே கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நெய் நல்லா காஞ்சக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் மட்டும் எடுத்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை லைட்டாக நம்ம வந்து எண்ணெயில் வறுத்துட்டு இது நம்ம அப்படியே வந்து ரசத்தில் கொட்டிடலாம். அவ்வளோதான் ரசம் நம்மளுக்கு. இதே மாதிரி முறையாக பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு சூப்பரான ரசம் உங்களுக்கும் கிடைக்கும். பெருசாக நம்ம எதுவுமே பண்ணலை, இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டான இன்க்ரீடியன்ஸ்னால் கூட்ட குறைச்சி பார்த்து மட்டும் போட்டுக்கோங்க. கடைசியாக வந்து அந்த வாசனைக்காக நம்ம வந்து கொத்தமல்லி தூவி விட்டு அவ்வளோதான், ஒரு டேஸ்டான ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல். தேங்க்யூ, பாய்.